வானதூதர்களை ஏன் அனுப்புகிறார் என்ற 2 முக்கிய செய்திகளை சொல்லியிருக்கிறீர்கள். அந்த செய்திகளை பற்றி இப்பொழுது நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னை என்னும் இந்த கட்டுரை புனித தாமஸ் அக்வினாஸ் அவர்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் எழுதப்பட்டது. திருஅவையின் வரலாறு முழுக்க நாம் பார்க்கிறோம். திருஅவையின் தந்தையர்கள், மரியன்னை புனிதர்கள், மாபெரும் சிந்தனையாளர்கள் அனைவரும் தங்களுடைய சிந்தனைகளை விவிலியத்தின் அடிப்படையில் நமக்கு தந்திருக்கிறார்கள். புனித தாமஸ் அக்வினாஸ் ஒரு தலைசிறந்த இறையியல் வல்லுனர். தாமஸ் அக்வினாஸ் அன்னை மரியாவை பற்றி எழுதுகின்ற போது இந்த ஒரு கருத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னை என்று அவர் சொல்லியிருக்கிறார். விவிலியத்தில், குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் வானதூதர்கள் பலமுறை மனிதர்களுக்கு காட்சி தந்திருக்கிறார்கள். ஆனால் யாரையும் வாழ்த்தவில்லை. வானதூதர்கள் வாழ்த்திய ஒரே மானிட பெண் அன்னை மரியாதான் என்று சொல்லிவிட்டு 3 செய்திகளை அவர் சொல்லுகிறார். வானதூதர்கள் மாண்பு மிகுந்தவர்கள், இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், ஒளி நிறைந்தவர்கள். ஆனால் வானதூதர்களை விட அன்னை மரியா மேலானவர் என்று சொல்லி அதற்கான காரணங்களை அவர் விளக்குகின்றார். அன்னை மரியா மாண்பு மிகுந்தவர். அவர் இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருந்தார். அவர் புனிதராக, அருள் நிறைந்தவராக இருந்தார். எனவே வானதூதர்களுக்கு மேலானவராக அவர் இருக்கிறார். எனவே வானதூதர் அவரை வாழ்க என்று வாழ்த்தியது நீதியானதே, தகுதியானதே என்று அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய மன்றாட்டு மாலையில் நாம் வானதூதர்களின் அரசியே என்று மரியன்னை அழைக்கிறோம். அது நியாயமானதே என்று புனித தாமஸ் அக்வினாசுடைய எழுத்துக்களிலிருந்து நாம் அறிய வருகின்றோம். நிச்சயமாக புனித தாமஸ் அக்வினாசினுடைய எழுத்துக்களை நேரடியாக முழுமையாக வாசிக்க முடியாதவர்களுக்கு உங்களுடைய இந்த கட்டுரை நிச்சயமாக ஒரு பயனுள்ள கட்டுரையாக இருக்கும்.